திருப்புகழ் 848. திரு ஆடுதுறை. மாயூரத்துக்கு மேற்கில் 10 கல் தொலைவில் உள்ள நாரசிங்கன்பேட்டை என்ற ரயில் வண்டி நிலையத்துக்கு வடகிழக்கில் 1½ கல் தொலைவில் இத்தலம் உள்ளது. மூவராலும் தேவாரம் பாடிய தேவாரத்தலம். ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலமும் ஆகும். கௌமார அட்டவணைப்படி திருப்புகழ் 848. சொல் பிழை வராமல் உன்னை கனக்க துதித்து நிற்பது வராத பவக்கடத்தில் சுழற்றி சுக்கில அவதார வழிக்கு இணக்கி கழித்து விலைமாதர் துப்பு இறையதான இதழ் கனிக்கு கருத்தை வைத்து மயலாகி மனத்தை விட்டு கடுத்த துர்ஜன மகாதகரை புவிக்குள் தழைத்த நிதிமேவு கற்பகராசன் என படைக்கு பெருத்த அர்ஜுன நராதி என கவிக்குள் பதித்து கற்று அறிவீனாவை எடுத்து அடுத்து படித்து மிகையாக கத்திடுமையாக வலி கலிப்பை தொலைத்து கைப்பொருள் இலாமை எனை கலக்கப்படுத்து கற்பனை விடாமல் அலைத்து இருக்க சலிக்க விடலாமோ? எல் பணி அராவை மிதித்து வெட்டி துவைத்து பற்றிய கராவை இழுத்து உறக்க கிழித்து எல் கரி படாமல் இதத்த புத்தி கதிக்கு நிலை ஓதி எத்திய பசாசின் முலை குடத்தை குடித்து முற்று உயிர் இல்லாமல் அடக்கிவிட்டு சிரித்த அயில் கணை இராமர் சுகித்திருக்க சினத்த திரள் வீரா. வெற்பு என மதானி நிறுத்து உருக்கி சமைத்து வர்க்க மணியாக வடித்திருத்தி தகட்டின் மெய்க்குலமதாக மலைக்க முத்தை பதித்து வெகு கோடி வில் கதிர் அதாக நிகர்த்து ஒளிக்க சிவத்த ரத்தின படாக மயில் பறிக்கு தரித்து மிக்க திருவாவடு நல் துறைக்குள் செழித்த பெருமாளே. கைப்பொருள் இலாமை எனை கலக்கப்படுத்து கற்பனை விடாமல் அலைத்திருக்க சலிக்க விடலாமோ? திருவாடு நல் துறை திருவாவடு நற்துறைக்குள் செழித்த பெருமாளே. இந்த பதியில் திருவாவடு துறை வெற்பென மதானி நிறுத்து உருக்கி சமைத்து வர்க்கமணியாக வடித்திருத்தி தகட்டின் மெய்க்குலமதாக மலைக்க முத்தை பதித்து வெகு கோடி வில் கதிரதாக நிகர்த்து ஒளிக்க சிவத்த ரத்தின படாக மயில் பறிக்கு தரி. மயிலின் வர்ணனை மிகவும் அழகு. மயில் மலை போன்ற பொன்னை உருக்கி வார்த்தது போன்றது. பலவகை மணிகள் பதிக்கப்பட்டது. பொன் தகட்டின் தங்க இணைப்பு என வியக்கும் இயல்பு கொண்டது. முத்துக்கள் பதிக்கப்பட்டது. அதனால் கதிரவன் போன்ற ஒளி வீசுவது. சிவந்த மணிப்போர்வை போர்த்தியது என்ற உடல் கொண்டது. மயிலின் வர்ணனை மிகவும் அற்புதம். சொல்லில் குற்றம் ஏதும் வராமல் நின்னை நிரம்ப துதித்து நிற்பது என்ற செய்கை கைவரப் பெறாத ஓய்வில்லாது மேலும் மேலும் தொடர்ந்து வரும் பிறப்பான காட்டில் சுழன்று சுக்கிலம் மூலமாக பிறப்பு எடுக்கின்ற வழியில் பொருந்தி இணங்கி கழித்து விலை மங்கையரின் பவழம் போன்ற வாயுதல் ஊரலின் பழச்சுவையில் என் எண்ணத்தை வைத்து காம மயக்கம் கொண்டு உள்ளத்தை அக்காம மயக்கிலே செலுத்தி மிக்க பொல்லாதவரான தீய குண கொடியவரை இவ்வுலகத்தில் வளப்பம் பொருந்தி செல்வம் நிறைந்த நீ கற்பக மரம் போன்றவன் என்றும் நீ வில்லிலே சிறந்த அர்ஜுனன் என்றும் பாராட்டி நான் பாடும் கவிகளில் மேற்கண்ட வண்ணம் அமைத்து நான் கற்றறிந்தவற்றை தேர்ந்தெடுத்து அமைத்து அவர்களை அடைந்து மிகுதியாக கூச்சலிடும் உடலை கொண்டவனாய் வன்மை கொண்ட நல்ல என் பொலிவை தொலைத்து
கையில் பொருள் இல்லாத காரணத்தால் என்னை கலங்கச் செய்யும் செயல் முயற்சிகளில் ஓய்தல் இன்றி நான் அலையுமாறும் சலிப்பு அடையுமாறும் நீ கைவிடலாமோ முருகா? திருமால் ஒளியுடைய பாம்பை காலின் கீழ் மிதித்து வெட்டி துவைத்து கலக்கினார். யானையை பற்றி இழுத்த முதலையை வெளியில் இழுத்து பலமாய் கிழித்து எறிந்தார். அவமானத்துக்குள்ளான யானை அந்த முதலையின் வாயில் இறந்துபடாது இன்பமளிக்க கூடிய அறிவு நிலையை உறுதியை அந்த யானைக்கு ஓதினார். வஞ்ச நினைவுடனே வந்த பேயின் கொங்கை குடத்தை குடித்தார். முற்றிலும் உயிரில்லாத வண்ணம் அடக்கி சிரித்தார். கூர்மையான அம்பை கொண்டார். அத்தகைய திருமால் இன்பமாய் இருக்குமாறு சூரன் முதலியவரை சினந்தழித்த பேராற்றல் படைத்த வீரனே, மலையென்று கூறுமாறு பொன் துண்டம் ஒன்றை எடை பார்த்து உருக்கி வடிவமைக்கப்பட்டு அதில் பல வகைப்பட்ட மணிகளை தேர்ந்தெடுத்து அமைத்து பொன் தகட்டின் தகுந்த கூட்டம் என வியக்குமாறு அதில் முத்துக்கள் பல பதிக்கப்பட்டு பல கோடி வானத்தில் உள்ள கதிரவனின் ஒளி கூடியது போல ஒளி வீசும் சிவந்த மணி போர்வையை போர்த்தது போன்ற உடலை உடைய மயில் ஊர்தியின் மீது அமர்ந்து மிகச் சிறப்புடைய திருவாவடுதுறை என்ற தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே, விலை மாதரின் மயக்கத்தில் இருந்து நான் தெளிந்து அவர்களுடன் இணங்கும் சலிப்பு அவர்களுடன் இணங்கி சலிப்படையுமாறு என்னை நீ ஆக்கிவிட வேண்டும். சலிப்படைந்து நின் திருவடியை பேணும் தகுதியை எனக்கு அருளுவாயாக என்று இறைஞ்சுகிறார்.